விழி உறங்கும் வேளையிலும் மனசாட்சி உறங்காது, மனம் காணும் மனம் என்றும் மகத்துவம் இழக்காது. நலம் காணும் மனமே மனிதநேயம், தன்னலம் காணும் மனமே சுயநலம். இது அனைவருக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். நாடாளும் கோமகன் நலமே ஏனினால் மக்கள் நலனில் நிலைத்து வாழ்வான், மனங்களால் போற்றப்படுவான். இன்றைய நிலையோ அவலத்தின் உச்சம். காணும் திசையெங்கும் அவலம், எங்கும் போர் முழக்கம். அவரவர் தேவைக்கு அவரவருக்கு ஒரு காரணம். இழப்பு மனித வளம், மனித நலன், இயற்கை வளம் அனைத்தும் சீரழிவு. தன்மானம் அற்ற தற்சார்பு கொண்ட, பணத்தின் மீது மோகம் கொண்ட சுயநல மோகத்தின் விளைவு வெளியுறவு கொள்கை என்ற பெயரில் பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இஸ்ரேலுடனும் அமெரிக்காவிடம் கையொப்பமிட்டு வணிக ரீதியில் ஒப்பந்தம் செய்து அவனது இறக்குமதி பொருளுக்கு நமது நாட்டில் வரியற்ற வரவு, நமது பொருட்களுக்கு 18% என்ற பெயரில் வரியோடு ஏற்றுமதி. படிக்காத பாமரன் கூட இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வினா எழுப்புவான். நமது மத்திய அரசோ அவனுக்கு அடிபணிந்து ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு அடிமையாகி நிற்கிறார். பலம் கொண்ட நமது நாடு நட்புறவாக என்றும் திகழ்ந்த ரஷ்யா, ஈரான் இரண்டுமே நம்மிடம் என்றும் நட்பினை பேணியது. இன்று மத்திய அரசின் மாறுபட்ட செயல்பாட்டின் காரணமாக இரண்டு நாட்டிடம் பகையினை ஏற்படுத்தி இஸ்ரேலுடனும் ஒப்பந்தமிட்டு அமெரிக்காவிடமும் கையொப்பமிட்டு நட்பு பாட்ட விளைவு இன்று நமக்கு கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், எண்ணெய் வகையான பல பொருட்கள் இறக்குமதியாவதற்கு தடை. விளைவு பெட்ரோல், கேஸ் போன்ற அனைத்து பொருட்களும் இறக்குமதிக்கான வரத்து ரத்து. இது எங்கு முடியும் என்று தெரியவில்லை. இதற்கான மாற்று ஏற்பாடும் நம்மிடம் இல்லை. விளைவு விலைவாசி உயர்வு, மக்கள் அவதி. எங்கு முடியும் என்பது எவருக்கும் தெரியாது. அவலத்தின் நிலையில் மக்கள் மனதில் விரக்தியோடு, விழிப்புணர்வோடு, பகுத்தறிவோடு என்னும் மக்களுக்கு வாழும் அடிப்படை சராசரி நடுத்தர மக்களுக்கும் பெரும் அவதி விளைத்தது நடுவண் அரசு. வினா கூறினால் விடையில்லை, மௌனமே அவரது நிலை. தழைக்குமா, மாற்றம் மலருமா, மக்கள் நலில் ஏற்றம் தழைக்குமா, மீண்டும் மறுமலர்ச்சி ஓங்குமா? அனைத்தும் வினாவாகி மக்கள் மனது தத்தளிப்பில், இயக்கத்தில், விரக்தியின் உச்சத்தில் இந்திய நாட்டு மக்களின் மனம் இன்று அவலத்தில் உள்ளது. இதற்கு பொறுப்பேற்க கூட முடியாத நிலையில் மத்திய அரசின் கீழ்த்தரமான செயல்கள்
நடைபெற்றுள்ளது. சிந்தியுங்கள் மக்களே.